ரொம்ப டேஸ்டியான பொட்டேட்டோ எக் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நல்ல ரெசிபிலாம் வரும். ஸ்கூல் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு அப்புறமா நல்லா ஸ்நாக்ஸ்லாம் போட்டிருப்பேன் பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒன்று போட்டுக்கோங்க. இதில் வந்து இப்போ 2 பொட்டேட்டோவை நல்லா தோல்ச்சி விட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உடனே வெந்து வந்துடும். இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து இடித்து சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ வந்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த எக் ரைஸ்க்கு வந்து மசாலா வந்து 65 மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்றாப்புல. காரத்துக்காக இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. சூப்பராக அந்த மசாலாவோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும். இப்போ நடுவில் கொஞ்சமாக நகட்டி விட்டுட்டு அதில் நம்ம வந்து முட்டையை ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 3 பேருக்கு தான் இன்றைக்கி ரைஸ் செய்திருக்கேன். 2 முட்டையை நல்லா ஊற்றி கிண்டி விட்டுட்டேன். லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து 2 முட்டை 3 முட்டை எத்தனை போட்டாலும் போடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் தேவையான சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வந்திருக்கேன். நல்லா உதிரியாக இருக்கணும் சாதம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மல்லிச்செடி இருந்தால் போட்டுருங்க. இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை சூப்பராக இருக்கும் வாசம். அவ்வளோதான். ஸ்கூல் லஞ்சு காலையில் நேரத்தில் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா வேலையும் ஈஸி, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு லஞ்ச்.